श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचला अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचला अरुणाचला अरुणाचल शिव अरुणाचला। हृदय कुहर मध्ये केवल ब्रह्ममात्रम् अहमहमिति साक्षादात्मरूपेण भाते। हृदि विषमनसा स्वं चिन्वतामज्जताव पवनचलनरोधात् आत्मनिष्ठो भवत्वम्। हरि ओम तत्सत्। सद्दर्शनम உள்ளது 40. 11வது ஸ்லோகம். द्वन्द्वानि सर्वाण्यखिलास्त्रिपुट्यः किञ्चित् समाश्रित्य विभान्ति वस्तु तन्मार्गणे स्याद् गलितं समस्तं न पश्यतां सञ्चलनं कदापि। கடந்த சத்சங்கத்தில் நம்ம இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். பகவான் சொல்றார், இந்த ஸ்லோகத்தில் இருந்து நமக்கு ஆத்ம விசாரம் செய்யறதுக்கு என்னென்ன பிரதிபந்தங்களா தடங்களா நிற்கிறதோ அது எல்லாத்தையும் எப்படி நம்ம சமாளித்து தாண்டி போகலாம், அதுக்காக இந்த விசாரணம். இதில் நான் ஆத்மாவாக இருக்கும்போது நான் ஆத்மான்னு எனக்கு கன்ஃபார்மாக கஷ்டிதமாக எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஆத்மா கஷ்டிதமாக தெரியலன்னு உங்களுக்கு எப்படி தான் சார் தெரியும்? சரி, எனக்கு தெரிய வேண்டாம், உனக்கே தெரிஞ்சால் பரவாயில்ல. தெரிஞ்சால் என்ன அடையாளம் வெளியிலோ காணப்படுமா? ஏதாவது அடையாளம்னு காணப்படாது. உனக்குள்ளே தான் உனக்கே தெரியும். உனக்கு துக்கம் போயிடும். சாஸ்திரம் சொல்கிறதே 3 விஷயங்கள் நடக்கணும். நீ உன்னுடைய ஸ்வரூப தத்துவத்தை உணர்ந்திருந்தால் பிரம்மனை துக்கம் நிவృత్తి ஒன்று ஏற்படணும். அப்புறம் நிரங்குஷா திருப்தி வரணும், பூர்ணமான நிறைவு பாவனை வரணும். அப்புறம் பயம் போகணும். 3 விஷயங்கள். அது உனக்கே
தெரியணும், அவங்களுக்கு தெரியணும். ஆனால் பொதுவாக லோகத்தில் மனிதர்கள் பேசுகிற பேச்சு, பிரவர்த்திக்கிற பிரவர்த்தனை பார்த்தா அவங்களுக்கு இந்த 3 போனது மாதிரி தெரியல, எனக்கே போல அப்படின்னு தோணுறதா இல்லையா? சாஸ்திர சிரவணம் செய்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும், சத்தர்ஷனம் கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு அதெல்லாம் இருக்குது. இப்போது கொஞ்சம் கொஞ்சம் ஐ திங்க் அதெல்லாம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், போகிறது அப்படின்னு நம்மளுக்கே தெரியுறது. அதனால இந்த ஸோ தெரியறது என்ன நல்லா தெரியுறது, தெளிவான்னு உலகம் நல்லா தெரியுறது சார். உலகத்தில் இருக்கிற இரட்டைகள் தெரியறது, துவந்தங்கள் தெரியறது. அது கூட நம்ம எதுவுமே யாரும் கவனிக்கல, சாஸ்திரம் சொல்கிறது. அப்புறம் முப்புடிகள் தெரியுறது. முப்புடிகள்னா அதையும் என்ன சார் அது தமிழில் சொன்னாலும் எங்களுக்கு புரியல. ஏதோ 3 காலங்கள்னு சொன்னால் புரியறது, நேற்றுக்கு இன்னைக்கு நாளைக்கனே. இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் துவந்தங்கள் அப்புறம் திரிபுட்டிகள்னு சொல்கிறோம். முப்புடிகள்னா திரிபுட்டிகள். இதுதான் விஷயம் சிந்திச்சுட்டு வந்துடுறோம். துவந்தங்கள் அப்படின்னா இந்த உலகமன்னாவே இந்த இரண்டாக சேர்ந்துதான் இங்கே காணப்படுறது. ஆண் பெண், ராத்திரி பகல், வெளிச்சம் இருட்டு, லாபம் நஷ்டம், சுகம் துக்கம், அதாவது ரெண்டும் சேர்ந்து காம்பினேஷன் இருக்கிறது தான் இந்த உலகம். இது நம்ம எதுவுமே மாற்றவே முடியாது. அது இயற்கையோட நியத்தி, அது அப்படி தான் இருக்கும், அப்படி தான் போகும். அப்புறம் எதுன்னு டாமினேட் பண்ணணும் అనేది மாறிட்டே இருக்கும். சரி, அது அப்படியே இருந்தால் பரவாயில்ல, அது பாட்டுக்கு அது இருக்கட்டும், இது பாட்டுக்கு இருக்கட்டும், அப்படி இருக்கிறது இல்லை. அது டாமினேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால, மாறிக்கொண்டே இருக்கிறதுனால நமக்கு துக்கம் வருது. அது அப்படியே இருந்தால் துக்கம் எதுக்கு வரும்? சரீரத்துக்கு மூப்பே வரலன்னா சரீரம் பற்றி எதுக்கு துக்கம் பயம் வரும்? மாறிக்கொண்டே இருக்கிறது, வியாதி வருது, மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால இந்த மாதிரி இருக்கிற இந்த உலகம் துவந்தங்கள் ப்ளஸ் உலகம் பற்றி அறிவு ஏற்படும் போது நமக்கு ஒரு விஷயம் பற்றி எப்பப்போ தெரியறதோ, எந்த விஷயமா அதாகட்டும். இப்போ இந்த கிளிப்பு காமிச்ச உடனே கிளிப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா இங்கே 3 விஷயங்கள் நடந்தால் தான் இந்த கிளிப்புடைய ஞானம் நம்ம புத்தியில் அறிவில் இது பற்றி அறிவு ஏற்பட்டது. அது கூட அறிவுன்னு தான் சொல்கிறோம். விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், அறிவுன்னு சொல்லணும். என்ன 3 ஏற்படும்? அந்த 3னால தான் திரிபுட்டின்னு 3 முப்பொடிகள். பார்க்கப்பட்டது இது. பார்க்கறதுனே ஒரு ப்ராசஸ் நடந்தது இல்லையா? பார்த்ததை பார்க்கப்படுறதனே ஒரு பிரக்ரியா. பார்த்தவன் நான். த சீயர், சீயிங் அண்ட் சீன். இப்படி நீங்கள் எல்லாத்துக்கும் காதுக்கு சொல்லலாம், நாக்குக்கு சொல்லலாம், மூக்குக்கு சொல்லலாம், எல்லாத்தையும் சொல்லலாம். அப்போது எது ஏற்பட்டால் கூட, எந்த அறிவு ஏற்படணும்னா புத்திக்குள்ள ஒரு வாட்டி அந்த வஸ்து அந்த விஷயத்தோட அறிவு அப்படி ஏற்படும் போதெல்லாம் இந்த 3 ஏற்படணும். ஆனால் இந்த 3 ஏற்பட்டு திரிபுட்டி முப்பொடிகள் அது அப்படி நிற்கிறதில்லை. ஏன்னா அது அப்படி நின்றுட்டா இன்னொன்று மாற்றி வஸ்து காட்டிட்டா இது தெரியணுமே, இது வேறே. கிளிப்பு வேறே சார். ஆனால் விருத்தி புத்தியில் வர்றது நான் என்ன புத்தி தானே தெரிஞ்சுக்கிச்சு. உன்ன புத்தி தான் தெரிஞ்சுக்கிச்சு. இது பச்சை கிளிப்பு அறிவு, இது ப்ளூ கிளிப்பு அறிவு.
அப்போது பச்சை கிளிப்பனி தெரியணும்னா அந்த விருத்தி வேறே, இது ப்ளூ கிளிப்பனி தெரியணும்னு இந்த அறிவு வேறே. அதனால் அந்த விருத்தி வேறே, இந்த விருத்தி என்ன எண்ணம் அது வேறே, அது வேறே. அப்புறம் அதே கண்ணு தானே பார்த்துச்சான்னு சொன்னால் கூட இது எப்படின்னா, நீ நதி நீ பார்த்துட்டே இருக்கிற கங்கை பிரவகிக்கிறது, ஆனால் நீ அதே ஜலமாக பார்த்துட்ருக்க, போயிட்டே இருக்க. ஆனால் ஒன்றே பார்க்குறேன்னு தோன்றது கங்கா நதின்னு சொல்கிறேன். அதே போல் இந்த பார்க்குறனே இந்த சக்தி இருக்க பார்த்தீங்களா, பார்வு, அது கூட ஒரு பிரவாகம் போலுதான், பிரவாகம் போலுதான். அதனால் அததி வஸ்து பார்க்கும்போதும் அந்தந்த வஸ்துவுடைய அந்தந்த விருத்தி அப்பப்போ ஏற்படுறது, அது அப்பப்போ போயிடுது. புரிஞ்சுதா? இப்போது ஒரு அறிவு அந்தந்த விஷயம் பற்றி அததி அறிஞ்ச இங்கே ஒருத்தனை யாரோ இருக்கணும். அது புத்தி இப்போதைக்கு அகங்காரம்னா 3 இருக்கு. இது 3 மாறிக்கொண்டே இருக்கு. இது புரிஞ்சுக்கணும். முதல்ல துவந்தங்கள் மாறிக்கொண்டே இருக்கு. துவந்தங்கள்லேருந்து ஏன் திரிபுட்டியும் சொல்ல வேண்டியது வந்ததுன்னா, துவந்தங்கள் అనేది வெளியில் யாருக்கு தெரியாது. இவங்க ஆண் இவங்க பொண்ணுன்னு சொல்லி யாருக்கு தெரியாது. இது நாய் இது பூனைன்னு யாருக்கு தெரியாது. ஆனால் இங்கே நடக்கிற ப்ராசஸ் என்னன்னு தெரியணும் இல்லையா? அங்கே துவந்தங்கள் உலகத்தில் அது மட்டுமே மாறுறது மட்டும் இல்லை, இங்கேயும் அதை பற்றி ஏற்படுற அறிவும் மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும். சரி, தெரிஞ்சுக்கிட்டோம் சார், புரிஞ்சது நீங்கள் சொன்னது. இப்போ என்ன பண்ணுன்றீங்க? இந்த 3 திரிபுட்டிகளும் அந்த வெளியில் காணப்படுற பெயிர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் துவந்தங்களும், இது ரெண்டும் ஒன்று ஒன்றா எடுத்துட்டு விசாரணை பண்ணணும். ஒரு கேள்வி கேட்குறாரு, இந்த 2 அறிவு அறியாமை தெரியறது தெரியாதனே தானே நாலேஜ். இங்கே நமக்கு உலகத்தில் என்ன இருக்கு? தெரியறது అనేది எனக்கு தெரியறது. இது முன்னாடி பேசின விஷயந்தான், ஆனால் இப்போ இங்கே அதுதான் சொல்கிறார். தெரியல అనేదిயும் எனக்கு தெரியறது, தெரியல అనేదిயும் எனக்கு தெரியறது. அப்போ தெரியறது అనేది தெரியறது, தெரியல అనేదిயும் தெரியறதுன்னா, இந்த தெரியறது தெரியல అనేది லோக வஸ்து விஷய ஞானங்கள், அது மனசுக்கு சம்பந்தப்பட்டது. ஆனால் தெரிஞ்சது தெரியல అని ரெண்டுத்துன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. தெரிஞ்சது தெரியல అనేది 2 ஏதோ இன்னொன்று மேலே ஆதாரப்பட்டிருந்தாதான், இன்னொன்று ஏதோ அது 2த்துன்னு பிரகாஷிக்க செய்கிறதுனால தான் உனக்கு தெரியுமனி தெரியறது, தெரியலேனையும் தெரியறது. நல்லா சிந்திக்கணும். இப்போ கேட்டுக்கிறோம், உட்கார்ந்து இந்த விஷயத்தின் மறுபடியும் சிந்திக்கும் போது, அது நிதித்தியாசனமாக இருக்கும்போது நல்லா தெளிவாக புரியும். அதான் கேள்வி கேட்குறாரு. ஏதோ ஒரு வஸ்து கிஞ்சித் வஸ்து சமாசிரித்ய விபாந்தி. இந்த தெரியறது தெரியல అనేది வேற இன்னொன்று மேலே ஆதாரப்பட்டு இருக்கிறதுனால தான், வேற யாரோ தெரிஞ்சுக்கிறதுனால தான் தெரியலேன்னு தெரிஞ்சுக்கிறான், தெரியறதேன்னு தெரிஞ்சுக்கிறான்னா அந்த வஸ்து என்னது? இங்கே வஸ்துவன்னு ஏன் சொல்லணும்னு அந்த 3வது ஆள் யார்? இப்போ துவந்தம் பற்றி மட்டும்தான் பேசுகிறோம், திரிபுட்டிக்கு போகல. இப்போதைக்கு இங்கே கிளாரிஃபை பண்ணிடும். முதல்ல அறிவு தெரியறது தெரியலன்னு. ஸோ துவந்தங்கள் అనేది எது மேலே ஆதாரப்பட்டிருக்கு அப்படின்னா அது அங்கே ஏதோ இருக்கணும். அப்படின்னு நீ விசாரணை பண்ணால் தன் மார்கணே சாத், நீ அது
அப்படி விசாரிச்சா ரெண்டுத்தினே தெரிஞ்சுக்கிற, துவந்தங்கள் ரெண்டுத்தினே தெரிஞ்சுக்கிற. ப்ளஸ் முப்பொடிகளுக்கு வரும். இப்போது இந்த முப்பொடி சொல்லும்போது என்ன சொன்னோம்? ஒரு தனிப்பட்ட விருத்தி, அந்த விருத்தியுடைய அறிவு, அப்புறம் அந்த விருத்தி அறிவு ஏற்படுற ஒரு ப்ரொசீஜர், பிரக்ரியா, இதெல்லாம் நடக்கும்னு சொன்னோம். அப்போது மூணுமே நடக்கிறது. அங்கே கூட கேள்வி, இதே கேள்வின்னு உபயோகப்படுத்திட்டு விசாரித்தா என்ன தெரியணும்னா, விருத்தி ஞானம்னா மாறிக்கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா? விருத்தி ஞானம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு க்ஷணம் ஒரு எண்ணம் வந்துச்சுன்னாவே அங்கே அந்த அறிவு, அந்த எண்ணத்துடைய அறிவு, அது என்ன எண்ணமாகட்டும், அது எல்லாமே தெரியறது. ஆனால் அடுத்தது வரும்போது அது மறுபடியும் மாறுறது. இப்போ இங்கே கூட அதே கேள்வி கேட்குறாரு. தெரிஞ்ச வஸ்து தெரியறது அనే ஒரு ப்ராசஸ், பிரக்ரியா, அந்த ரெண்டுமே எது மேலே ஆதாரப்பட்டு நடக்கும்? அங்கே ஏதோ ஒன்று பர்மனெண்ட்டாக கஷ்டிதமாக நிச்சயமாக இருந்தால் தானே அது ஏற்பட்டுச்சு, தெரிஞ்சது. இன்னொன்று ஏற்பட்டுச்சு, அது தெரிஞ்சது. அது போயிடுச்சு, இது தெரிஞ்சது, இது வந்துச்சு. அது போயிடுச்சு, இது வந்துச்சுன்னு சொன்னால் அங்கே யாருக்கு தெரியறது வந்துச்சு போயிடுச்சனே? ஸோ இரட்டைகளும் முப்பொடிகளும் சேர்த்து ஒன்றாவே எடுத்து யோசிப்போம், கன்ஃபியூஷன் வேண்டாம். மொத்தத்தில் யாரோ ஒருத்தன், இதுக்கு உதாரணம் நான் என்ன சொல்லிகிட்ருக்கு, இது முன்னாடி ஞாபகம் இருக்க, அது நல்ல புரியும் விஷயம். ரயில்வே பிளாட்ஃபார்ம் மீது ஒருத்தன் நின்றுருக்கான். 7 மணிக்கு அவன் நின்றுருக்கான். ஒரு 7 மணி ட்ரெயின் வந்துச்சு, அது போயிடுது. 8 மணி ட்ரெயின் வந்துச்சு, அது போயிடுச்சு, அது எனக்கு தெரிஞ்சது. 9 மணிக்கு ட்ரெயின் வந்துச்சு, போயிடுச்சு, அது எனக்கு தெரிஞ்சது. இப்போது 3 ட்ரெயின் வந்துச்சு போயிடுச்சுன்னு தெரியணும்னா நான் அந்த ட்ரெயினில் ஏறி இருந்தால் எனக்கு அடுத்த ட்ரெயின் தெரிஞ்சிருக்காது. ஆனால் நான் அது 3த்துக்கு சம்பந்தம் இல்லாமல் மேலே பிளாட்ஃபார்ம் மேலே நின்றுருக்கேன். புரிஞ்சிச்சா? இந்த உதாரணம் ரொம்ப சிம்பிள். இது புரிஞ்சிச்சன்னா நமக்கு ஏற்படுற இந்த உலகத்துடைய அறிவு எல்லாமே கூட துவந்தங்கள் 3, துவந்தங்கள் அதோடைய அறிவு ஏற்படும் போது 3 தெரியாது. எல்லாமே கூட கவனிக்கிற, தெரிஞ்சுக்கிற, பிரகாசிக்க செய்கிற, பர்மனெண்ட்டாக எப்பவுமே இருக்கிற ஏதோ ஒன்று இருந்திருக்கணும், யாரோ ஒருத்தர் இருந்திருக்கணும். அந்த ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தர் நீதான். நீதான் எங்கே தேடாது, வெளியில் தேடாது, நீதான். அப்போ இங்கே என்ன? கிஞ்சித் சமாசிரித்திய விபாந்தி வஸ்து, ஏதோ ஒரு பேஸ் இருந்ததுனால தான், மாறாமல் ஒன்று இருக்கிறதுனால தான் மாறிக்கொண்டிருக்கிறது எல்லாம் தெரியுது. அதுதான் லா, பிரின்சிபல். அந்த மாறாமல் இருக்கிற அறிவுக்கு அறியாமைக்கும் அறிவாக இருக்கிற, அது அறிவு தான் சொல்லணும். ஓகே, சம்ஸ்கிருதத்தில் சொன்ன சாட்சி, விட்னஸர் இங்கிலீஷில் சொல்லணும். சரி, அறிவுக்கு அறியாமைக்கும் ரெண்டு அறியிற அந்த வஸ்து என்ன అనేది நீ தேடி கண்டுபிடிச்சா, யார் அதனை தேடி பிடிச்சா? தன் மார்கேண சாத், தன் மார்கணே சாத். ஏமோ என்னாகுமன்ற தெரிஞ்சிச்சுன்னா என்னாகும்னா, இந்த முப்பொடிகள், இரட்டைகள், துவந்தங்கள், the pairs of complementaries and this changing knowledge of the world, அதெல்லாம் உளுந்து போயிடுமா? கலிதம் சமஸ்தம், கலிதம்னா உளுந்து போயிடுச்சு. உளுந்து போயிடுச்சுன்னா அது நிற்கிறதே இல்லை, அது முக்கியமே இல்லை.
மாறிக்கொண்டே இருக்கிறது நித்தியம் ஆகாதது முக்கியம் எப்படி ஆகும்? அப்படிப்பட்ட மாறிக்கொண்டிருக்கிற முக்கியமாகாத அனித்தியமானது பிடிச்சிட்டே நீ அது மேலே ஆதாரப்படலாமா? தவறு தானே. அதனால் அப்போ உனக்கு அந்த கவனிக்கிற மூணாவதியாக இருக்கிற சாட்சியாக இருக்கிற அறிவு, இது அறிவு. ஆனால் இந்த அறிவு மாறுற அறிவு இல்லை. மிச்சம் அறிவு எல்லாம் மாறும். நம்ம எல்லாம் அறிவு என்ன நினச்சிக்கிறோம்னா, கம்ப்யூட்டர் பற்றி இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு அறிவு, எனக்கு நல்ல சமையல் இது பற்றி நல்லா செய்ய தெரியும் அறிவு. எனக்கு தெரியாது கம்ப்யூட்டர் பற்றி. அதனால் தெரியும்னு சொல்கிறவனும் தெரியாதன்னு சொல்கிறவனும் 2 பேரும் ஒரே லெவலில் ஒரே பிளாட்ஃபார்மில் இருக்காங்க. இப்போது என் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. நான் ஏதோ சம்ஸ்கிருதம் இந்த சத்தர்ஷம் எனக்கு தெரியும், உனக்கு தெரியாதில்ல. அந்த தெரியாதன்னு அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். தெரியாதன்னு அவருக்கு தெரியறது, தெரியறதுன்னு எனக்கு தெரியறது. அங்கே அவருக்கு தெரியறது, எனக்கு தெரியறது. எனக்கு தெரியறதுன்னு தெரியறது, அவனுக்கு தெரியலன்னு தெரியறது. இந்த தெரியறது காமன். விஷயம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அப்படி இப்படி இல்லைன்னு அது வேதாந்தம் இல்லை. அது அப்போ சத்தர்ஷனம் ஆகாது. அதனால தன் மார்கணே சாத் கலிதம் சமஸ்தம். நமக்கு என்ன வேணும்? சாஸ்வதமானது, நித்தியமானது, அசையாதது. அதான் சொல்கிறார் கடைசி வரியிலோ. அப்படி அந்த மாறாமல் இருக்கிற தன ஸ்வரூபத்தினே நீ உண்மையான அறிவுன்னு அதுக்கூட அறிவுன்னு ஏன் சொல்கிறோம்னா, உபனிஷத்து சத்தியம் ஞானம் அன்னு சொல்கிறதே அனந்தம் பிரம்மா. அப்போது அந்த அறிவு நானே இதை இங்கே ஜாக்கிரதை இருக்கணும். அறிவுன்னு சொல்லும்போது சட்டு நமக்கு வர்றது என்னன்னா, எனக்கு நிறைய தெரியும் சார், நான் நிறைய படித்தேன், அதெல்லாம் வேறு விஷயம். எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்கிறது. அதான் சொல்கிறோம், தெரிஞ்சதே தெரிவிக்கிறது, தெரியலேனையும் தெரிவிக்கிறது. அது என்னன்னா சுத்த அறிவு. அதுக்கு பேர் சுத்த அறிவு. சுத்த ஞானைக மூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தயே நமஹ. அதே ஏதோ சுவாமி தட்சிணாமூர்த்தி கோவிலோ அப்படி நினச்சி வழிபடுறது வேறு. அந்த ஒரு பதத்தோட அர்த்தம் எடுத்தாச்சுன்னா, தட்சிணான்னா ஞானம், ஞானமே உருவமாக இருக்கிற நிர்மலமாக இருக்கிறன்னா சுத்த ஞானைக மூர்த்தையே. அது ஏக ஞானம். அதான் அறிஞ்சவனுக்கு தெரியறது அறிவு, அறியலேன்னு தெரிஞ்சிருக்கிற அறிவு அது காமன் நாலேஜ். அதனால ஏக சுத்தம். அது அங்கே கலவடம் கிடையாது. சுத்த ஞானைக மூர்த்தி, அது நிர்மலம். அது அங்கே கலக்கம் கிடையாது. பிரசாந்தம், அங்கே கலங்கலை, எந்த சலனம் இல்லை. அதனால் ந பஷ்யதாம் சஞ்சலனம் கதாபி. இந்த அறிவு ஏற்பட்ட இவனும் அவனுக்கு உள்ள இனிமே அவனு கலங்கவே மாட்டான். சஞ்சலனம்னா இனிமேல் மனசில் குழப்பம் கிடையாது, மனசில் கன்ஃபியூஷன் இல்லை, சந்தேகமும் இல்லை. தமிழில் சொல்லணும்னா கலங்க மாட்டான். அந்த கலங்கிறதுன்னா மனசு கலங்கிறது, கலங்கலைன்னு. அது எதுலேருந்து வந்துச்சு அந்த வார்த்தை? எது சொல்கிறோம்னா கலக்கிறது தான். கலக்கிறது சொல்கிறோம் இல்லையா?
இது கொண்டு போய் அதில் கலக்கிட்டோம். இங்கே அதை கலக்காமே இருந்துச்சுன்னா நீ கலங்க மாட்டே. என்ன கலக்கிறது? இந்த துவந்தங்களுக்குள்ளே போய் உண்மையான சுத்தமான அறிவாக இருக்கிற என்னை கொண்டு போய் அதோட கலக்கிட்டு, ஐயோ இது இப்படி இருக்கே, அது அப்படி இருக்கே, இது இப்படி ஆகிறது, அது அப்படி ஆகிறதுன்னு சொல்லிட்டு அலறே பாரு, அது இருக்காது. அதனால் நீ கலந்துச்சேன்னா அதில் போய் நீ ஒன்றா எதில் துவந்தத்துலேயும் இந்த நாமரூப பிரபஞ்சத்துலேயும் உன் அதிலோ சேர்த்துக்கிட்டு நீ தேகம்னு சொல்லிட்டு நீ மனசன்னு சொல்லிட்டு இந்த உலகம் சத்தியம்னு சொல்லிட்டு நீ நினச்சாயன்னா சுத்தமான நீ அதிலோ கலந்துட்டா கலங்க வேண்டியதா. அதனால் இங்கே கதாப்பி இனிமே ஒரு வாட்டி கொஞ்ச நேரம் மட்டுமா இல்லை, இது கரெக்டாக இந்த விதமாக யாரும் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஞான நிஷ்டை வந்துச்சோ அவன் இனிமே கதாபி இனிமேல் எந்த காரணத்தினாலையும் என்ன ஆனாலும் சரி என்ன ஆகலைன்னாலும் சரி கலங்கலை. ஏன்? அது கூட கலந்துக்கலை. அப்போது அனாத்மாவோட கலந்துக்கிறது கலந்துக்காமல் இருக்கிறது என்னோட சாய்ஸ். உலகம் சொல்லலை, யாரும் சொல்லலை, யாரும் கம்பல் பண்ணலை, நானாக சூஸ் பண்ணிக்கிறேன். அதனால தான் நேற்றுக்கு சொன்ன வேறே கிளாஸில் எங்கோ ஐ ஆம் த கிரியேட்டர் ஆஃப் மை டெஸ்டினி. I am the maker or the marrer of the life. Man can make his life or mar his life. Swami Vivekananda சொல்லுவார் அப்படி. அதனால டெஸ்டினி என்ன தலையெழுத்து என்ன விதி யாருக்கு அதில் சம்மந்தம் கிடையாது. எக்ஸ்க்ளூசிவ்லி நானே தான். ஏன்? இந்த அறிவில்லாதனால இதுக்கு முன்னாடி என்னென்னமோ செஞ்சு அதெல்லாத்தையும் என்ன மேலே கிளைம் பண்ணிக்கிட்டு அதில் டூயர்ஷிப்னு நான் கிளைம் பண்ணி இன்னொரு ஜென்மத்தில் அங்கே இங்கே அப்படியெல்லாம் சேர்த்து கொண்டு வந்துக்கிட்டேன். இப்போது நான் ஆர்டர் பண்ணி தயாராக வந்தது தான் இது. அப்போது சரி எப்படியோ வந்துட்டோம், மனுஷ சரீரத்துள்ள வந்துட்டோம், சத்சங்கத்துக்குள்ளே வந்து உட்காந்துட்டோம், சத்தர்ஷனம் கேட்குறோம் சண்டே அன்னைக்கு. அப்பா இனிமேல் வேலை முடிஞ்சு போச்சு. இனிமே பகவான் சொல்கிறது போல். அதனால தான் நிறைய புஸ்தகங்கள் வந்து தான் அசல் உலகத்தில் குழப்பம். இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு நிறைய புஸ்தகங்கள் யாரும் என்னென்னமோ ஏதுவான், ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஒருத்தர் ஆசிரியிச்சு ஒருத்தர் ஒரு மகான் ஒரு பெரியவர்னு ஆசிரியிச்சுக்கிட்டு நீ கேட்டுக்கிட்டே போயாச்சுன்னா க்ஷேமமாக போய் சேருவேன். ஆனால் செய்ய மாட்டோம் அப்படி. பொதுவாக நிறைய பேர் கிடைக்கிற புஸ்தகம் எல்லாம் படிக்கிறது, காணப்படுறது எல்லாம் மீடியாவில் பார்க்கறது கேட்கறது, கடைசியில் குழப்பம் கேள்விகளோடு தான் நிற்போம். சரியான சாதகனை வந்து அப்படி பண்ண மாட்டான். ஒரு குரு, ஒரு இடம், ஒரு சிரவணம் கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக அது பண்ணிக்கிட்டு வேலை முடிச்சுக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணிக்கூடாது. வந்த வேலை பார்வோய். அதனால தான் இங்கே வந்து பகவான் சொல்கிறாரு, அது சமஸ்தம் கலிதம். இனிமே துக்கமும் போயிடுத்து, அதிருப்தி அதையும் போயிடுத்து, சுகம் ஆனந்தம் வந்துச்சு, சந்திருப்தி வந்துச்சு, அபயஸ்திதி வந்துச்சு, பயம் போயிடுது.
சமஸ்தங்கலிதம்னு அர்த்தம் அது இல்லை. இப்போ இங்கே பேசின வயசு துவந்தங்கள் கிடையாது, முப்புடிகள் கிடையாது. எல்லாம் ஒரு தற்காலத்துக்கு நடக்கிற காணப்படுற ஒரு ட்ராமா. அடுத்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு பகவான் ரமணருடைய வாழ்க்கையில் நடந்த உதாரணம் சொல்கிறேன். இதே விஷயம் இப்போ இதே ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் இன்னொரு விதமாக நமக்கு இந்த விஷயத்தை இன்னும் ஆழமாக கொண்டு போவார். இப்போ படிக்க போகிற 12வது ஸ்லோகம் கேளுங்க. வித்யா கதம் பாதி ந சேத வித்யா வித்யாம் வினா கிம் பிரவிபாத்ய வித்யா த்வயம் ச கஸ்யேதி விசார்ய மூல ஸ்வரூபநிஷ்டா பரமார்த்த வித்யா. இந்த நிஷ்டானே வார்த்தை அடுத்த 14வது ஸ்லோகத்திலோடு வரும். அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி வருமோ. இப்போதைக்கு ஆரம்பத்தில் முதல் ஸ்லோகத்திலிருந்தே இந்த 4வது வாட்டி, இது 5வது வாட்டு நிஷ்ட. முதல் ஸ்லோகம் இல்லை கூட பகவான் அதே விஷயம் நிஷ்டா வார்த்தை. அப்படின்னா ஞான நிஷ்டை எவ்வளோ முக்கியம். இப்போ கேட்கும்போது கொஞ்சம் நல்லா புரிஞ்ச போல் இருக்கு. கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்து ஏதோ தியானம் போல் செய்யும்போது நல்லா இருக்குன்னு. ஆனால் அது எவ்வளோ நேரம் நிற்கும்? எப்பவுமே இருக்கணும். எப்பவுமே என்ன, எந்த துவந்தங்கள் பிராரப்தத்தினால உன்னுடைய இந்த ப்ரெசண்ட் உன்னுடைய கர்ம பலம் பிராரப்தமாக வந்துச்சா, டிஸ்பேட்சடு பார்சலுக்கு பேர் பிராரப்தம். டிஸ்பேட்ச் ஆகிடுச்சு, வந்துச்சு. நான் அது ஓப்பன் பண்ணி எனக்கு தான் வந்துச்சு, என்னோட அட்ரஸில் தான் வந்துச்சு. இப்போ அதில் என்ன இருந்தாலும் எனக்கு தான். அதே போல் இங்கே சுகதுக்கமான பிராரப்தம் கலந்து தான் வந்துச்சு. அது என்ன நடந்தால் கூட கலங்காமல் இருந்த ஞான நிஷ்டை இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் அந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்குவோம். நிஷ்டான்னு சொல்லிட்டு முதல் ஸ்லோகத்திலே தஸ்ய ஸ்மிருதி அத்திர திருடைவ நிஷ்டா. அதனால் நீ லோகத்தில் எந்த பிரச்சனைன்னு சொல்லுங்க, எனி ப்ராப்ளம், உலக பிரச்சனைகளுக்கு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கிடையாது. ப்ராப்ளம்ஸ் cannot be solved, problems can only be dissolved. நீ கொஞ்சம் நான் பேசுகிற லெவலில் திங்க் பண்ணணும். நான் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன் சார், எங்கள் ஆஃபீஸில் சால்வ் பண்ணேன், என் பிஸ்னஸில் சால்வ் பண்ணேன். இனிமேல் ப்ராப்ளமே வராதா? நோ கேரண்டி. அதனால் வாழ்க்கை இருக்கிற வரைக்கும், உலகத்தோட விவகாரம் நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஞானி என்ன பார்ப்பான்னா, உலகத்தில் ப்ராப்ளம்ஸை நான் சரி பண்ண மாட்டேன், அது என்னோட வேலை கிடையாது, அது ஈஸ்வரருடைய ஜுடிஷரி. அப்போது அது என்ன நடந்தால் கூட அது நான் ப்ராப்ளமாக எடுத்துக்கிறது இல்லை, பிரச்சனையை எடுத்துக்கிறது இல்லை. என் மனசில் நான் எங்கே அதை டிசால்வ் பண்ணிட்டேன். அதுக்கு பேர் நிஷ்டா. சரி, ஸ்லோகம் படித்தோம். இப்போது இந்த ஸ்லோகத்தோடைய அர்த்தத்தை போகிறதுக்கு முன்னாடி சொன்னானே பகவானோட வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை. இது எப்போ பகவானுடைய வாழ்க்கை நடந்துட்டுருக்கும்போது அப்போதான் சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. சுதந்திரம் வரல இன்னும். அப்போது திடீர்னு ஒரு நாள் காந்தி ஹத்யா நடந்துச்சு. மகாத்மா காந்தினே கொலை பண்ணிட்டான். அப்போது இந்த அளவுக்கு மீடியா விஷயங்கள் இதெல்லாம் கிடையாது, நிதானமாக தான். அப்புறம் ரேடியோவில் நியூஸ் வரும்.
அது எப்படியோ மிஸ்பிராபகாண்டாகி அந்த சமயத்தில் ஒரு முஸ்லீம்காரந்த காந்தினி கொல்லிட்டான்னு ஒரு வதந்தி, ஒரு ப்ராபகாண்டா நியூஸ் வந்துச்சு. நம்ம திருவண்ணாமலை அந்த ஆற்காட்டு இது பக்கத்தில் இந்த சுற்றி இருக்கிற ஏரியா எல்லாம் கூட ஆற்காட்டு நவாப் எல்லாம் இருக்குன்னு அந்த ஏரியா கொஞ்சம் முஸ்லீம் டாமினேஷனாக இருந்தது. இப்போ கூட கொஞ்சம் ஒரு பக்கமாக போய் பார்த்து இருப்பான். அப்போது அப்படி ஆன உடனே ஹிந்து முஸ்லீம்களுக்கு நிறைய சண்டை நடக்க ஆரம்பித்தது. ஒருத்தர் யார் உண்மையாக பண்ணால் தெரியல, இப்படி ஒரு இது. உடனே இவங்களை அக்ரெசிவான அவங்களை அக்ரெசிவாக எல்லோரும் கத்தி கொடாலி எல்லாம் பிடிச்சிக்கிட்டான். அப்புறம் மனு எல்லாம் ஒரே அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம ரமணருடைய ஆசிரமத்தில் அப்போது ஓரளவுக்கு ஆசிரமம் தயாராகிடுச்சு. ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது. அந்த பின்பக்கம் மலை மேலே நின்று பகவான் இறங்கி வந்தவுடனே அங்கே ஒரு கேட் இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ கூட மேலே போகிறதுக்கு ஒரு கேட்டு வச்சுட்டாங்க இல்லையா? அந்த காலத்தில் கேட்டு இருக்கோ இல்லையோ, அங்கே பகவான் மலை மேலே போய் தினந்தோறும் போவார். ஒரு 2-3 வாட்டி போவார். கீழே ஆசிரமம் வந்ததுக்கப்புறம் போவார், சாப்பிட்டுட்டு போயிட்டு திரும்பி வருவார். இதெல்லாம் அவருக்கு ரொட்டீன். அப்படி இறங்கி வந்துட்டு அந்த அங்கே மெடிடேஷன் ஹால் பக்கம் ஒரு கிணறு இருக்கும். அங்கே பக்கத்தில் ஒரு கட்டல் ஏதோ போட்டிருந்து அது மேலே உட்காந்துட்டார். புஸ்தகம் ஏதோ படிச்சுட்ருக்கார். திடீர்னு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரே சப்தம், கத்தல். பின்பக்கம் அந்த மலை பகுதியிலோ அப்படி அந்த பக்கம் நினச்சி ஒரு 100 பேருக்கு மேலே இந்த முஸ்லீம்ஸ் கத்தி, கல், கடப்பாறை, கொடாலி, மனு எல்லாம் எடுத்துக்கிட்டு அடிரா கொல்லுடான்னு சொல்லிட்டு ஒரே கத்தலத்தோட கும்பல் வந்துடுது. தூரம் நின்றே உட்கார்ந்தவங்க கொஞ்சம் பேர் பார்த்தாங்க, சப்தம் கேட்டாங்க. என்ன சப்தம் வருதுன்னு கேட்டாங்க. ஆல்ரெடி ஊரில் கொஞ்சம் கலக்கமாக இருக்க ப்ராப்ளம். அப்படியே பகவானை சுற்றி உட்கார்ந்த அன்றைக்கி எத்தனை பேர் உட்கார்ந்துருந்தாங்களோ, எப்பவுமே சில பேர் உட்கார்ந்துட்டுருப்பாங்க. 10-20 பேர் ஏந்திச்சு ஓடி போயிட்டாங்க. ஒரே ஒருத்தர் பக்தன் மட்டும் உட்கார்ந்துருக்காரு. அவர் கூட ஏந்திச்சு ஓடி போனவனே ஹார்ட் பீட் எல்லாம் ஜாஸ்தியாகி நினச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒன்றே ஒன்று என்னன்னா, இப்போ இந்த டைமில் பகவான் என்ன பண்ணுவார் பார்க்கலாம்னு ஒரு ஆசை அவருக்கு. பகவான் என்ன பண்ணுவார் பார்க்க. மிச்சம் எல்லோரும் சொல்லாமல் போயிட்டான். இவர் சொல்கிறார். அதுக்கு பிறகு இவர் பகவான் அந்த புஸ்தகம் படிக்கிறாரா, படிக்கிற புஸ்தகம் கூட எடுத்து கீழே வைக்கலையாமா, அந்த பக்கம் பார்க்கலையாமா, ஒன்றும் கலங்கலை. இது அது முட்டாள்தனமாக அப்படியே சொல்லி இருக்கக்கூடாது. இப்போ ரோட்டு மேலே யாரோ எதிரில் ஒரு கும்பல் அடிக்கிறதுக்கு வராங்கன்னா நம்ம எல்லோரும் அப்படி இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. திடீர்னு ஒரு பாம்பு பார்த்த இப்போ நான் கூட இங்கே எழுந்திரிச்சு நின்று பார்த்துக்கணும் அது என்ன, எங்கே போகிறது என்னன்னு இல்லையா? எதுக்கு இந்த உதாரணம் சொல்கிறோம்? பகவானோட வாழ்க்கையில் நடந்து அவ்வளவு நிஷ்டன்னா, அவருக்கு சரீரம் மேலேயோ உயிர் பிராணம் போகும் உடம்பனே நினைவே இல்லாதனால சுற்றி எப்படியோ ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். இவ்வளோ பெரிய அமக்களம் இல்லைன்னா கூட ஆசிரமத்தில் அப்பப்போ சமையல் ரூம்லேயே சண்டை நடக்கும். யார் 2-3 பேர் சமைக்கிறவங்களுக்குள்ளேயே அது பகவானுக்கு நல்ல காதில் விழும். என்னைக்கு கூட எந்த விஷயம் சுற்றி நடந்துட்டு இருந்தால் கூட அதுக்கு கலங்காமல், அதில் கலந்துக்காமல், அப்புறம் அதுக்கு ஏதாவது சொல்லணும்னா இன்டைரக்டாக மறைமுகமாக சொல்லி அது சரி பண்ணுவார். இப்படி தான் அங்கெல்லாம் டீச்சிங். அப்போது எதுக்கு இந்த விஷயம் சொன்னால், இப்போது கலங்காமல் இருக்கிறது ஞான நிஷ்டன்னா எப்படி இருக்குன்னு நடந்த விஷயம். சரியா? இப்போது படித்த 12வது ஸ்லோகத்துடைய அர்த்தம் என்னன்னா, முன்னாடி பேசின 11வது ஸ்லோகத்துடைய இந்த துவந்தங்களும் முப்பொடிகளுடைய விஷயமே இப்போது இன்னொரு விதமாக இன்னொரு கொஞ்சம் ஆழமான விவரணத்தோடு சொல்கிறாரு. கேள்வி கேட்குறாரு,
அறிவு பற்றி தான் நாங்கள் பேசிட்டோம். அறியறது அறியாமல் இருக்கிறது. வித்யா கதம் பாதி ந அவித்யா சேத். வித்யா எனக்கு தெரியும் అనేది ஒன்று சொல்லணுமன்னா அது இது முன்னாடி எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது, எனக்கு தெரியுமని. அப்போ அவித்யா అనేది இல்லைன்னா வித்யா பிரகாசிக்குமா? பிரகாசிக்குமான்னா எங்கே எனி இம்பார்ட்டன்ஸ் இருக்குமா? இப்போ துக்கமே எனக்கு தெரியாத போது சுகத்துக்கு வேல்யூ கிடையாது. அது சுகம்னு சொல்லவே வேண்டியதில்லை. துக்கம் అనేది இருக்கிறதுனால தான் சுகத்துக்கு வேல்யூ, சுகம் అనేది இருக்கிறதுனால தான் அப்பப்போ துக்கத்துக்கு கூட வேல்யூ. வேல்யூன்னா அதுதானே துவந்தம்னு சொன்னவங்க. ஆனால் இப்போ இங்கே நேராக இப்படி கேட்குறாரு. அறிவு வித்யா, அவித்யா అనేది இல்லாமல் இது இப்போ பகல் வெளிச்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா இருட்டு தெரிஞ்சிருக்க நமக்கு. இருட்டாக இருந்தால் நான் ஒன்றும் பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனால அப்போ இருட்டனேது இல்லாமன்னா இந்த வெளிச்சத்துக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? ரெண்டு பக்கம் கேட்குறாரு. கதம் வித்யா பாதி ந அவித்யா சேத். அவித்யா అనేది இல்லாமல் வித்யா అనేది அதுக்கு முக்கியத்துவம் இருக்கா? அது நிற்குமா? அது பாசிக்குமா? அதேபோல் வித்யாம் வினா வித்யா అనేది இல்லைன்னா கிம் பிரவிபாதி அவித்யா. ஸோ இது ரெண்டு கூட இங்கே வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் தி ஆத்மஜானம் பிரம்மஜானங்க வித்யான்னு சொன்னால். முந்தாவது ஸ்லோகத்தில் அப்படியான லோக அறிவு பற்றி தானே பேசுகிறோம். அறியறது அறியாமல் இருக்கிறது. அதுபோல் இங்கே வித்யா அவித்யா இது எகெயின் இது ரெண்டு கூட ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்டரி, ஒன்று மேலே ஒன்று ஆதாரப்பட்டிருக்கு. ஜெனரல்லி நம்முடைய மனிதன் நம்ம மூளைக்கு இருக்கிற அறிவெல்லாம் உலக அறிவு, அது என்னவதாகட்டும், நல்லதா கெட்டதா என்னவதாகட்டும், எல்லாமே ஒன்றுக்கு மேலே காம்ப்ளிமெண்ட்ரி ஆதாரப்பட்டு இருக்கிறதுனால அது நித்தியம் காது, நித்தியம் இல்லை, சாஸ்வதம் இல்லை. இது சொல்லி எதுக்கு இது சொல்கிறாருன்னா அதே மாதிரி கேள்விங்க. அந்த துவந்தங்கள் எது மேல் ஆதாரப்பட்டு அதெல்லாண்டு தெரியறதுன்னு கேட்டார் இல்லைங்க. அதே போல் இங்கே துவயம் ச கஸ்ய இதி விசாரிய மூலஸ்வரூப நிஷ்டா. மேலே சொன்னதே வித்யா அவித்யானேது ரெண்டுமே தெரியும் தெரியாதனேது ரெண்டுமே தெரிஞ்சுக்கிற மூலம் சுத்த வித்யா, சுத்த அறிவு ஒன்று இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது. அப்போது ரெண்டுமே துவயம் ச கஸ்ய இதி விசாரியா. இந்த ரெண்டு நீ யார் பிரகாஷிக்கு செய்கிறான்? தெரியும் అనేది தெரியாமை అనేది யார் பிரகாஷிக்கு செய்கிறான்? யாருக்கு தெரியறது? அப்படின்னு விசாரித்த மூலஸ்வரூப நிஷ்டா. பாருங்க, மறுபடியும் நிஷ்டா வார்த்தை. மூலஸ்வரூபம்னா சுத்த அறிவு மேலே த கான்ஷியஸாக மாறாத சைத்தன்ய உணர்வு இருக்குது. பார்த்தீங்களா? இதெல்லாம் வார்த்தையாக வச்சுக்கிட்டு எங்கெங்கோ பார்த்து எங்கெங்கோ தேடக்கூடாது. கதையில் நம்மளை பற்றி கூட இல்லை, என்னை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு சொல்கிறக்காக இல்லை, எனக்காக நான் சொல்லிக்கிறேன், என்னை பற்றி இது. அப்போது மூலஸ்வரூப நிஷ்டா இதுங்க நமக்கு மூளை இருக்கிறதுனால இந்த மூல ஸ்வரூப நிஷ்டனை அடியறதுக்கு தான் இந்த மூளை உபயோகப்படுத்தணும். இல்லைன்னா கொண்டு போய் மூளையில் வேங்கோ. புரியுதா? இதுக்காக மட்டும்தான், வேற ஒன்றும் உலகத்தில் சாதிச்சு யாருக்கோ காட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதனால மூலஸ்வரூப நிஷ்டா இதுதான் பரமார்த்த வித்யா. பாருங்க, திரும்பி அவரே வித்யா வார்த்தை உபயோகப்படுத்துகிறார். நான் அங்கே சொன்னேன் இல்லையா, அறிவனேது அறியறது அறியாமல் இருக்கிறதுனேது மனசு புத்திக்கு சம்மந்தப்பட்டது. ஆனால் ரெண்டுமே பிரகாசிக்க செய்கிற அறிவு என்னான்னு கேட்டானா அதுக்கு இங்கே பதில் அவரே சொல்கிறாரு. அதுதான்
பரம அர்த்தத்தோட கூடியிருக்கிற வித்யா. இந்த வித்யன்னு எந்த லோக்கல் வித்யை கூட கம்பேர் பண்ணக்கூடாது. அதனாலது இந்த வித்யக்கு பேர் பாரமார்த்திக வித்யா. பரம அர்த்தத்தோடு கூடியிருக்கிறது. ஏன்? பரம புருஷார்த்தத்தினே நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால, புருஷேன அர்த்தத்தி புருஷார்த்தம் தர்மார்த்த காம மோக்ஷ. அந்த மோக்ஷ பரமார்த்த புருஷார்த்தத்தினை நமக்கு கொடுக்கறதுனால பரம அர்த்தத்தோடு கூடியிருக்கிற வித்தினால பரமார்த்த வித்யா. த மெட்டாஃபிசிக்கல் சயின்ஸு. பிரம்ம வித்யக்கு இங்கிலீஷில் சொல்லணும்னா உங்களை பயப்படுத்துறதுக்கு மெட்டாஃபிசிக்கல் சயின்ஸ். உலகத்தில் மிச்சம் எல்லாம் ஃபிசிக்கல் சயின்ஸ். மெட்டா ஒரு படி மேலே. அந்த மெட்டாவுக்கு பேர் தான் மூலம். என்னது? ஆன் பேசிஸ் ஆஃப் வாட் எவ்ரிதிங் இஸ் நோன். அது மாறாது. அதனால தான் அது மூலம். அம்பாளுக்கு மூல பிரகிருத்தியை நமஹ. ஓகே. அப்புறம் மூல வித்யா அவித்யா. வித்யக்கு அவித்யக்கு மூலமாக இருக்கிறவள்னா அம்பாளுன்னு அங்கே பிரம்மஸ்வரூபமாக கான்ஷியஸ்னஸ்ஸாக ஆத்மாவை சொல்லி அந்த மந்திரம் பார்த்தோம். லலிதா சஹஸ்ரநாமம் விளக்கம் கொடுக்கும்போது ஒரு பதத்துக்கு எப்படி வேதாந்த பரமா. சரி, இப்போது இங்கே இந்த விஷயத்தின்னு சொல்லி, அப்போது வித்யா அவித்யான்னு எது பொதுவாக தெரியும் தெரியாததுன்னு இது ரெண்டு கூட ரிலேட்டிவ் தான், லோக்கல் லௌகிக்கம், அது மட்டும்தான். அப்போ அது ரெண்டும் இரட்டைகள் தான். அதனால் தெரியும் தெரியாமையானது இந்த விஷயம் ஓன்லி மைண்ட் லெவலில் இருக்கு. மைண்ட் லெவலில் இருக்கிறது எல்லாமே உலக அறிவு தான். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டுத்தனே தெரிஞ்சுக்கிற நான் யாரனே விசாரணை பண்ண சொல்கிறாரு. விசாரிய அப்போது காமனாக இருக்கிற சாமானிய அறிவு, அது சுத்த அறிவு, அதுதான் நானன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் என்னோட ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு, இது பொதுவாக சுவாமிஜி சொல்கிற எக்ஸாம்பிள் நம்மளும் முன்னாடி சொல்லியிருக்கோம். என்னது? லைட்டு டார்க்னஸ்ஸு. இப்போ தான் சொன்னானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, லைட்டு டார்க்னஸ். ஆனால் டார்க்னஸ்க்கு லைட்டு தெரியாது, லைட்டுக்கு டார்க்னஸ் தெரியாது. ஆனால் ரெண்டு எனக்கு தெரியும். கண்ணு வெளிச்சத்துன்னு மட்டும்தான் பார்க்கும், கண்ணு இருட்டுன்னு பார்க்க முடியாது. ஆனால் இருட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியறது, அது கண்ணு பார்க்கல, நான் பார்க்குறேன். அந்த நான் யார்? அந்த சுத்த அறிவு. நானுன்னு சொன்ன இந்த நினைவே வரக்கூடாது, இந்த பாடி மைண்டு இன்டலெக்ட் காம்ப்ளெக்ஸ் வரவே கூடாது. சுத்த ஞானம் வரும். அதேபோல் சவுண்ட் அண்ட் சைலன்ஸு, அது ரெண்டு அகெயின் காம்ப்ளிமெண்ட்ரி. சவுண்டுக்கு சைலன்ஸ் தெரியாது, சைலன்ஸுக்கு சவுண்டு தெரியாது. ஆனால் ரெண்டு யார் எனக்கு தெரிகிறதே? ரெண்டு எனக்கு தெரிகிறது. அதனால நான் சுத்த அறிவு ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ரெண்டு கேன்சல்ஸ் ஈச் அதர். ஆனால் ரெண்டுத்தனே சப்போர்ட் பண்ணுறது நான். அப்போது கன்க்ளூஷன் என்ன? துவந்துவங்கள் ஒன்று கேன்சல் பண்ணிகிட்டே இருக்கும் இங்கே, த பேர்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரிஸ். பட் ரெண்டுத்துக்கு சப்போர்ட் பண்ணுற கூட்டஸ்த சைத்தன்யம் நான். அது டெக்னிக்கல் டர்ம், அது வேண்டாம் இப்போது. சரியா?
சொல்லணும்னா நிறைய அப்படி சொல்லணும். ஆதாரம், சர்வாதாரம், விஸ்வாதாரம் ககன சதுருஷம், அங்கே வரைக்கும் எடுத்துக்கலாமா அந்த ஸ்லோகத்தில். சாந்தாகாரம், ಭುಜಗಶಯನ ಅದೆಲ್ಲ ಕೂಡ ಡಿಸ್ಕ್ರಿಪ್ಷನ್. ಪದ್ಮನಾಭಂ ಸುರೇಶಂ ಅದೆಲ್ಲ ಅಗೇನ್ ಪುರಾಣಿಕ್ ಡಿಸ್ಕ್ರಿಪ್ಷನ್. ஆனால் அந்த ஸ்லோகத்தில் விஸ்வாதாரம் ககன சதுருஷம், த சப்போர்ட்டர் ஆஃப் என்டையர் எவ்ரிதிங், அண்ட் இட் இஸ் லைக் த ஸ்பேஸ். ஸ்பைஸ் ஆகாயம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறது, ஆனால் எது கூட ஒட்டுக்கலை. எவ்வளோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் கண்ணு முன்னாடி தெரியுறது. அப்படி சிந்திச்சு நான் அந்த ஆகாயம் போல் இல்லை, ஆகாயத்துக்கு கூட நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஆகாயம் எங்கே இருக்குன்னு சொல்கிறோம் வேதாந்தத்தில் பொதுமா? உன்னோட மைண்டில் தான் இருக்கு. மைண்ட் எங்கே இருக்கு? எனக்கு உள்ள தோணுற ஒரு தோற்றம், அது சத்தியம் இல்லை. அது அதனால் நம்ம அறிவு எல்லாமே கூட ஒரு சின்ன எண்ணம், ஒரு தாட் ஃபார்மில் தான் இருக்க, நிஜமே கிடையாது. அப்படின்னு சொல்லி லலிதா சஹஸ்ரநாமம் ஞாபகப்படுத்துறதுனால இப்போ இங்கே பகவான் வித்யா ரெண்டுத்துக்கு அப்பாற்பட்டதானே. எக்ஸாக்ட்லி இந்த வார்த்தைகள் எல்லாம் லலிதா சஹஸ்ரநாமம் வரணும். அங்கே இன்னொன்று தெரியறது అనేది భావం, தெரியல అనేది அபாவம். அம்பாளுக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? பாவா பாவ விவர்ஜிதாயை நமஹ. பாவ அபாவ விவர்ஜிதா, அது ரெண்டுக்கு சம்பந்தம் இல்லை, ரெண்டுத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிற. அங்கே பாவமும் இருக்குன்னு சொல்ல முடியாது, அபாவம்னு சொல்ல முடியாது. மைண்டே இல்லை, மைண்ட் இருந்தால் தான் பாவா அபாவா இஸ் பிலாங்ஸ் டு த மைண்ட், மைண்டு தான் இருக்கு. அதனால லௌகிக ஞானம் எல்லாம் இதுக்கு கீழே வரும். பாவா அபாவா அதெல்லாம் மனசுக்கு சம்பந்தப்பட்டது, மனசுடைய எல்லைக்குள்ள பரிமிதமாக இருக்கு, லிமிட்டடாக இருக்கு. சரியா? அப்போது இந்த நிஷ்டான வார்த்தை வந்ததுனால, பகவான் ரமணருடைய வாழ்க்கையில் அந்த உதாரணம் சொன்னதுனால, பகவத்கீதையில் இதுக்கு பகவான் சொல்கிற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறேன். ஒரு ஸ்லோகம் 6வது அத்தியாயத்தில் வரும், தியான யோகத்தில். யம் லப்த்வா சாபரம் லாபம் மன்யந்தே நாதிகம் ததஹ யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருணாபி ந விசால்யதே. 11வது ஸ்லோகத்தில் சஞ்சலனம் கதாபி ந சலனம் விசால்யம், அதே வார்த்தை தான். கலங்க மாட்டான், எதுலேயும் துவந்தவங்களை கூட கலந்துக்க மாட்டான். அதுக்கு என்ன எது தெரிஞ்சதுனால, இப்போ பகவான் என்ன சொன்னார் இங்கே கூட, அபரம் லாபம், இதுக்கு மேலே இன்னொன்று லாபம் அடைய வேண்டியது, சாதிக்க வேண்டியது ஒன்றும் கிடையாது. ஒன்று நீ தெரிஞ்சுக்காமே என்னென்னமோ தெரிஞ்சிட்டான்னா அதில் அர்த்தம் இருக்கா? அடுத்த ஸ்லோகத்தில் இந்த கேள்வி கேட்க போகிறார் பகவான். வித்தவுட் நோயிங் யூ, இல்லை நீ இல்லாமல் இன்னொரு விஷயம் பற்றி அறிவு ஏற்படுமா? சொல்லு, நீ இல்லாமல் அது வரும் இப்போது. பட் இங்கே லாபம், அதுக்கப்புறம் அதிகம் பரம் நாத்தக மன்னிட்டு வேறு ஒன்றுமே இல்லை. அப்படி ஆயிடுத்துன்னா இந்த கலங்க மாட்டான்னு சொல்கிற இந்த ஞானி எப்படிப்பட்ட குருணா துக்கேனா, கிரேட்டஸ்ட் மிசரி நடந்தா கூட அவருக்கா வந்தானு சுற்றி வந்தான், யாருக்கு வந்தால் கூட எஸ்மின் ஸ்திதா, இது இந்த ஞான நிஷ்டலோ அந்த நிஷ்டைக்கு ஸ்திதா இங்கே குருணாபி துக்கேன ந விசால்யத்தே, கலங்க மாட்டான்.
இங்கே குருனான்னு அர்த்தம் வெரி வெரி அதானே பெரிய துக்கம், தாங்க முடியாத துக்கம், தாங்க முடியாத துக்கம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பகவானோட வாழ்க்கையில் பற்றி. ஒரு பக்தர் அவருடைய பத்னி இறந்து போயிட்டாங்க. அவர் பகவானுக்கிட்ட ரொம்ப ஆவேதனோட துக்கத்தோடு உட்கார்ந்துட்டு கொஞ்சம் பரிதாபம் இருந்து பகவான்கிட்ட சொல்கிறார், எங்கள் பத்னி இப்படி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, இறந்து போயிட்டான். பகவான் முதல் அவர் சாஸ்திரபரமாக அவருக்கு ஒன்று சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், ஓய் பத்னி பத்திக்கு அவருடைய லைஃப்பில் உடம்புல பாதி, பத்திக்கு அவர் கூட அவரோட பர்சனாலிட்டியில் அவள் பாதி. அது அர்த்தநாரீஸ்வர புராண சாஸ்திரம் சொல்கிறது பகவான் கோட் பண்ணி முதல் அவனே. ஆமாம், அப்போ அதனால் கண்டிப்பாக மனசு ஆவேதனைப்படும் அப்படின்னு சொல்லி அப்புறம் லாஜிக் சொல்கிறார் ஒன்றும். சப்போஸ் இப்போது உங்கள் மனைவி அந்த பக்கத்து ரூமில் இருக்கா, நீ பார்க்கல, பக்கத்தில் ரூம் இருக்கான், அவங்க பக்கத்தில் ரூமில் இருக்காருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீ இவ்வளோ துக்கப்படுவியா? துக்கப்பட மாட்டேன். ஏன் இந்த லாஜிக் சொல்கிறாருன்னா எக்ஸாக்ட்லி லைக் தட். அவள் உன்னுக்குள்ள சகமன்னு சொன்னால் நீ ஆத்மா, அவளும் ஆத்மா தான். சரி, அது புரியலையா? அது பக்கத்தில் விட்டு இங்கே இந்த சரீரத்தில் இல்லை, இன்னொரு இடத்துல இன்னொரு சரீரத்தில் இருப்பான். எக்ஸிஸ்டன்ஸ் கண்டினியூஸ்ன்னு சொல்கிறதுக்கு பகவான் அந்த லாஜிக் சொல்கிறாரு. அதனால் அவ்வளோ துக்கப்பட வேண்டியதில்லை. அந்த நீ பக்கத்தில் ரூமில் அவங்க இருக்காங்க, அதே மாதிரி தான் இன்னொரு இடத்துல இருக்காங்க, இன்னொரு சரீரத்திலோ இன்னொரு இடத்துல இருக்கான். அதனால தானே மகாபாரத யுத்தத்தில் இந்த யுத்தத்துக்கு வந்தவங்க எல்லாராமா ரொம்ப வேகமாக யுத்தம் பண்ணி சத்தி போகணும்னு கூட இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களாமா. அது என்ன சார், ஏன்னா சொர்க்கத்துக்கு போவோம், வீரமரணம் யுத்தரங்கத்தில் அடைஞ்சிச்சுன்னா சொர்க்கத்துக்கு போவேன்னு சொன்னாங்க இல்லையா? அதனால் சொர்க்கத்துக்கு போவோம், சொர்க்கத்துக்கு போகணும். அதனால தான் க்ஷத்திரிகள் மரணத்துக்கு யுத்தத்துக்கு பின்வாங்க மாட்டான். ஏன் அங்கே இருப்போம், நல்ல இடத்துல இருப்போம். அதே போல் உங்கள் மனைவி கூட இன்னொரு சரீரத்தில் இன்னொரு இடத்துல இருக்கும், கவலைப்படாத. யாரும் எங்கேயுமே போகல. இல்லை ஆத்மாவை எடுத்துக்கிட்ட நீ ஆத்மா, அவள் ஆத்மா தான், ஒரே ஆத்மா தான். இப்படி பகவான் கரெக்டான ஆன்சர் சொல்லுவார் அந்தந்த பக்தருக்கு என்னென்ன சந்தர்ப்பம் வந்தாங்க. ஜஸ்ட் ஆரம்பிக்கிறேன். 13 படிக்கணும். வித்யா அவித்யா சொல்லி துவந்தங்களை பற்றி கொஞ்சம் ஆழமாக சொன்ன மாதிரி புரிஞ்சிச்சு. இப்போ இங்கே திரிபுட்டி முப்படிகள் இருக்குல்ல, அது மனசில் வச்சுக்கிட்டு இங்கே இன்னொரு கருத்து கொடுக்குறாரு. போத்தாரமாத்மான மஜானதோ யஹ போத சகிம் ஸ்யாத் பரமார்த்த போதஹ போதஸ்ய போத்யஸ்ய ச சம்ஸ்ரயம் ஸ்வயம் ஸ்வம் விஜானதஸ்தத த்விதயம் வினஷ்யேத். என்ன சொல்கிறார்னா, போத்தாரம் ஆத்மானம் அஜானதः தெரிஞ்சுக்கிறவன் அனே ஒருத்தன் இல்லாமல் அறிவு தனியாக இருக்குமா? அறியறவன் இல்லாமல் அறிவு தனியாக இருக்குமா? இருக்காது. போத்தாரம் ஆத்மானம் இல்லை. கேள்வி என்னென்னா, அந்த தெரிஞ்சுக்கிறவன் தெரிஞ்சுக்காம தெரிஞ்சதனே சொல்லிக்கிறான், தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்ச விஷயம் பற்றே திங்க் பண்ணுறான், ஆனால் அவனுக்கு பற்றி அவனுக்கு தெரியல. வாட் எ பிக் ட்ராஜடி இஸ் திஸ். நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? முதல்ல
நீ அது படிக்கிற இது படிக்கிற அங்கே போகிற இங்கே போகிற, அந்த பிளானெட் இந்த பிளானெட்டு, பூமிக்குள்ளே போகிற ஆகாசத்துக்குள்ளே போகிற, என்ன தேடுவே, என்ன இருக்கங்க, என்ன அடைய போகிறேன்? சரி, இன்னும் நீ தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா சரி. தெரிஞ்சுக்க வேண்டிய தெரிஞ்சுக்காம முண்டகோபனிஷத்தில் கேட்ட மாதிரி ஏக விஜான சர்வ விஜானம் பவதி, ஏ குரு ஒன்றும் தெரிஞ்சுக்கிட்டா எல்லாம் தெரிஞ்ச போல இருக்கும், அது ஏதாவது இருக்கா அப்படி? அது சொல்லுங்க. ஸோ ஹியர் போத்தாரமாத்மானம் அஜானதா, தன்னை தான் தெரிஞ்சுக்காம எனக்கு அது தெரியும் இது சொல்கிற அந்த அறிவா? கேள்வி கேட்குறாரு. கிம் சாத், அது போதமாகுமா? பரமார்த்த போதமன்னா தெரிஞ்சுக்கிறவன்னு தெரிஞ்சுக்காமே, நோ த நோயர், டவுட் த டவுட்டர், மெடிடேட் ஆன் த மெடிடேட்டர். அதனால் எனக்கு அது தெரியல இது தெரியல ஒன்றும் கவலை இல்லை. ஒன்றும் தெரியலன்னு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சம்ஸ்கிருதம் தெரியல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லது. சில பேர் ஒரு கேட்டேன் சுவாமிஜி கிட்ட, சுவாமிஜி சம்ஸ்கிருதத்தில் எல்லாம் இருக்க, நீங்களும் அப்பப்போ கோட் பண்ணி, சம்ஸ்கிருதம் தெரிஞ்சால் தான் ஆத்ம ஞானம் வருமா? அப்போ நான் சம்ஸ்கிருதம் படிக்கட்டுமான்னா வேண்டாம், ஒன்றும் இப்போ கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம். சம்ஸ்கிருதம் படிக்கிறதுக்கு ஆத்ம ஞானம் வரத்துக்கு சம்மந்தமே கிடையாது. நிறைய மகாத்மர்களை பார்த்தா, ரமணர் கூட பெரும்பாலும் வெளியில் ஒன்றும் படித்தது போல் தெரியல, தமிழ் அழகாக கொஞ்சம் தெரியும், அவ்வளோதான். அது பூர்வ ஜன்ம ஞானம் சம்ஸ்காரம் எல்லாம் இருக்குது, தமிழ் அழகாக மோடி பெய்த்துவார். அது தவிர என்ன படித்தார், எங்கே போனார்? 8th ஸ்டாண்டர்டு கீழே தான் படித்தது ஸ்கூலில். நிறைய மகாத்மாக்கள் அப்படி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன படித்தார்? அதனால நம்ம கிருபானந்த வாரியார் சொன்ன மாதிரி படித்தா அறிவு வராது. படித்த அறிவு வராது. அதை ராங் நோஷன் வேண்டாம். நம்ம பாருங்க, நம்ம குழந்தைகள்னு நம்ம என்ன தள்ளி படிடா போட, அங்கே போ இங்கே போன்னு சொல்லி, சரி போட்டோம் மாதிரி இப்போ எல்லாம் அப்படி எல்லாம் போகிறாங்க சார், எல்லாம் போட்டோம். ஆனால் இது தெரிஞ்சதா? இது தெரிஞ்சு கூட அவனுக்குள்ள ஒரு ஆசை உருவாக்கிட்டோமா? நீ இன்னைக்கோ நாளைக்கோ எப்போ இது தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், இதுக்கு தான் நீ பிறந்தன்னு சொல்லி வச்சு அவன் பண்ணா போகட்டும். அப்புறம் சொல்கிறது நம்முடைய கடமை இல்லை. சொல்லலை, ஏன் நமக்கே தெரியல, நமக்கே ஆசை இல்லை. இப்போ சொல்கிறதுக்கு எங்கே சார், அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான், அவன் போயிட்டான், வெளிநாட்டு போயிட்டான், அங்கெங்கே போயிட்டான், என்னென்ன பண்ணுறான், இப்போது நம்ம கையில் இல்லை. அதனால தான் 13 வயசு 14 வயசுக்குள்ளேயே சொல்லி வைக்கணும். காதில் அது உளுந்து இருக்கணும். அது எப்போ அப்புறம் பலிக்கும். எங்கள் அப்பா இப்படி சொன்னார் அப்போ அப்படி. அப்போ சொல்லணும்னா எனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், எனக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். நான் அதில் கொஞ்சமாவது ஈடுபட்டு இருந்தால் சொல்லுவேன். அவன் பண்ணுவானா இல்லையா, அவன் எதுக்கு பிறந்தானோ, அவனுடைய கர்மம் என்ன, அவன் அது வேறு, நம்ம கையில் இல்லை. அதனால் நம்ம தப்பு செஞ்சவனு புரிஞ்சுக்க வேண்டாம். அவன் மாறலை, நான் சொன்னான்னு மாறலைன்னு அது வேறு விஷயம். முதல்ல கொஞ்சம் அப்படி தான் இருப்பான், நம்ம எல்லோரும் அப்படி தான் இருக்கோம். இப்போ தானே சத்சங்கத்துக்கு வரும். 40-50 வயசுக்கு அப்புறம் தான் எப்படியோ ஈஸ்வரன் கொண்டு வந்து உட்கார வச்சார். இப்போ எல்லாம் கேட்டுக்கிட்டு யாருக்கு எப்போ என்ன நடக்கணுமோ, ஓகே, அது அவருடைய ஆக்ஞை. அதனால் இதுக்கும் ஒரு உதாரணம் சொல்லிவிட்டு இந்த ஸ்லோகத்தின் அப்புறம் அடுத்த கிளாஸில் முடிச்சுடுவேன். ரமணரோட வாழ்க்கையில் இதே மாதிரி என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஈஸ்வரன் யாருன்னு எங்கே வைக்கிறாரோ, எந்த வேலைக்கு உபயோகப்படுத்தணுமோ அவர் பண்ணுவார். அப்படின்னு சொல்லிட்டு நீ நிச்சயமாக அவர் கையில் நீ ஒப்பளிக்கணும். அதுக்கு தான் பக்தி. அதுதானே சொன்னார் 10வது ஸ்லோகத்தில். எத்தனை ஈஸ்வர ஆராதனை பலதெல்லாம் பண்ணி கடைசியில் உனக்கு வந்து இந்த ஆத்மனிஷ்டை கொண்டு வரணும் அப்படின்னு தானே படித்தோம். பவந்து சத்தர்ஷன சாதனானி பரஸ்ய நாமா கிருதிபி சபரியாக. பக்தி வழிபடுறது, ஆராதிக்கிறது, பூஜிக்கிறது, அவர் நாமம் சொல்கிறது, இது எல்லாமே கூட சத்தர்ஷனத்துக்கு சாதனமாவா இருக்கணும். அதெல்லாம் ஒன்று கொண்டு போய் பயத்தில் விட்டுடக்கூடாது. பொதுவாக பக்தி எல்லாம் பயத்தில் தான் கொண்டு போய் விடுறது. இல்லை இன்னும் ஆசை,
அவன் கேட்டால் பண்ணிடுவார், நமக்கு முடியல அப்படின்னு அவர்கிட்ட பிட்டிஷன் வைக்கிறோம். எய்தர் பார்கெனிங் ஆர் பயம் பக்தியில், அதுதான் மெஜாரிட்டி. பட் அது என்ன பிரயோஜனப்படும்? அதனால் இங்கே அப்படி சொன்னார். என்ன நடந்துச்சுன்னா பகவானோட வாழ்க்கையில் இதே மாதிரி அதே சமயம் அந்த ஃப்ரீடம் ஃபைட்டிங் அந்த சமயத்தில் காந்திஜி பற்றி பரவலப்போ எல்லாருக்கும் தெரியும், மூமெண்ட் நடந்துட்டு குவிட் இண்டியா அதெல்லாம் நடக்கிறது. அப்படி சில தேசியவாதிகள் அவங்க ரமணர்கிட்ட வந்து இவர் என்ன சும்மா இப்படி உட்கார்ந்துருக்காரு ஒன்றும் பண்ணாமே, அப்புறம் இவர்கிட்ட இத்தனை பேர் வராங்க போகிறாங்க, கொஞ்சம் அவர் கூட இந்த ஊரில் இப்போ அவருக்கு கொஞ்சம் பேர் புகழ் இருக்கு, நிறைய பேர் வர்றாங்க, இவரும் அப்படி சொல்லி கொஞ்சம் அந்த ஃப்ரீடம் ஃபைட்டிங்காக ஏதாவது கொஞ்சம் பண்ணலாம் இல்லைன்னு வந்து நேராக பகவான் கேட்டால், பகவானே காந்திஜி இவ்வளவு பண்ணுறாரு, எல்லாம் உலகம் ஊரெல்லாம் கேட்குறது, நீங்கள் மட்டும் கூட ஏதாவது சொல்லலாமே அப்படின்னா பகவான் என்ன கேட்டார் தெரியுமா? அவருடைய எப்பவுமே பதில் இப்படி, சினிமா பார்த்தியோ? அவனுக்கு புரியல. நான் கேட்குற கேள்வி என்ன, சினிமா பார்த்தியோன்னு கேட்குறாரு. பகவான் நான் கேட்டது வந்து ஃப்ரீடம் ஃபைட்டிங் காந்திஜி இவ்வளோ அதெல்லாம் பண்ணுறார், இதெல்லாம் பண்ணுறார் அப்படின்னு. மறுபடியும் பகவான் அது திரைப்படம் பார்த்தியோ? அவன் இனிமே இவர் என்னமோ சொல்ல போகிறாருன்னு பார்த்தேன். அதில் ஒரு வீட்டுக்கு நெருப்பு பிடிச்சி எரிஞ்சு போயிட்டுருக்கு படத்தில், தெரிய படத்தில். அப்போது வந்து நீ ஃபயர் இன்ஜின் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுவியா, இல்லைன்னா தண்ணி எல்லாம் கொண்டு வந்து ஸ்க்ரீன் மேலே கொட்டுவியா? முதல் நீ உன்னுடைய ஸ்வரூபத்தினை உணரு, இருந்துக்கோ. அதுக்கப்புறம் இந்த சரீரம் மூலமாக ஈஸ்வரன் என்ன யார் வச்சு என்ன பண்ண வைக்கிறாரோ அது பண்ணுவார். அது காந்திஜிக்கு பிராரப்தம் நியதி, அது அவர் பண்ணுவார். நான் என்ன செய்யணுமோ இங்கே உட்காந்து இது பண்ணுறேன். அதனால் அவங்கவங்க என்ன செய்யணுமோ அவங்களுக்கு இது தெரியும், அவங்களுக்கு பண்ணுவாங்க. அதனால் எல்லோரும் அது பண்ணணும், எல்லோரும் இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கோடு போட்டு இது பண்ணாது. ஈஸ்வரன் கையில் நுவோ அப்போது சரண்டர் ஆகிட்டுன்னா அவர் உபயோகப்படுத்துவார், உன் மூலமாக என்ன நடக்கணும் லோகத்தில். பதில் அழகா. ஸோ இந்த மாதிரி இந்த சத்தர்ஷனம் அடுத்த வாரம் அந்த ஸ்லோகம் பார்க்குறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.